அத்தியாயம் 50 இரத்த சிவப்பு விளக்கு. மெய்நிகர் புனித உலகிற்கு மீண்டும் வருக. வீரர், நீங்கள் கடைசியாகப் புறப்பட்ட இடத்திற்குத் திரும்ப விரும்புகிறாரா? எஸ் ஆர் நோ. இல்லை. மிருதன் பதில் அளித்தான். அப்படியானால் பிளேயர் நுழைய விரும்பும் இடத்தைத் தேர்ந்தெடுக்கவும். அவ்வாறு கூறிய பிறகு மெய்நிகர் ஹெல்மெட்டிலிருந்து எடுக்கப்பட்ட திரை திடீரென புதுப்பிக்கப்பட்டது. விரைவில் அவன் எப்போதும் பயன்படுத்தும் பயிற்சி அறை மற்றும் உண்மையான மெய்நிகர் உலக இருப்பிடங்கள் போன்ற பல விருப்பங்களைத் தேர்வு செய்ய முடிந்தது. இருப்பினும் மிருதன் மெய்நிகர் உலகின் பங்கு வகிக்கும் விளையாட்டில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக வெவ்வேறு தொழில்களைச் சேர்ந்த எதிரிகளை எதிர்த்துப் போராடி அவர்களின் திறன்கள் மற்றும் நுட்பங்களைச் சோதிக்கக்கூடிய மெய்நிகர் சண்டையில் அவன் அதிக ஆர்வம் காட்டினான். பொதுவாக ஒருவரின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள இது மிகவும் பயனுள்ள முறையாகும். மேலும் பெரும்பாலான எதிரிகளை தோற்கடிப்பவர்களுக்கு ஒரு தரவரிசை முறை இருந்தது. மேலும் புகழைப் பெற இந்த முறையைப் பயன்படுத்தி சில பல்கலைக்கழகங்களை கூட ஈர்க்க முடியும். என்னுடைய ஆழமான கைமுஷ்டி நுட்பத்தை சோதிக்க நான் ஆவலுடன் காத்திருக்க முடியாது. எப்படியிருந்தாலும் நான் தோற்றாலும் பரவாயில்லை, ஏனென்றால் இப்போது நான் நுட்பத்தில் என் திறமை அளவை சோதிக்க மட்டுமே விரும்பினேன். மிருதன் அமைதியாக உற்சாகத்திலும் முகத்தில் ஒரு பரந்த புன்னகையுடனும் யோசித்தான். நான் மெய்நிகர் சண்டை விருப்பத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனாலும் இந்த மெய்நிகர் இயந்திரம் உண்மையில் மனிதகுலத்தின் ஒரு உயர்ந்த சாதனையாகும். இந்த மெய்நிகர் இயந்திரம் அடிப்படையில் பிளேயரைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு அவதாரத்தை உருவாக்க முடியும் என்பதையும், அதை உண்மையான நபரிடமிருந்து வேறுபடுத்துவது கடினமாக இருந்தது என்பதையும் நான் நினைவில் கொள்கிறேன். மிருதன் வியந்து யோசித்தான். பின்னர் திடீரென்று ஏதோ உணர்ந்தான். போரு. அப்படியானால் மெய்நிகர் சண்டை அமைப்பின் பதிவு அம்சத்தால் என் முகம் உலகம் முழுவதும் காட்டப்படாதா? ஏதோ காரணத்திற்காக மெய்நிகர் சண்டை அமைப்பில் மட்டுமே இந்த பதிவு அம்சம் இருந்தது. உண்மையான ரோல் பிளேயிங் கேமில் கூட இந்த வகையான பதிவு அம்சம் இல்லை. இப்போதைக்கு நான் காட்சிப்படுத்த விரும்பவில்லை. எல்லோரும் என்னை தங்கள் விருப்பப்படி ஒரு பீடத்தில் வைக்க வேண்டும். என் முகத்தை மறைக்க சில உபகரணங்களை வாங்க முடிந்தால் அது நன்றாக இருக்கும். பொறு, என் முகத்தை மறை. இப்போது நான் அதைப் பற்றி யோசிக்கிறேன். என் தோற்றத்தை மாற்றும் திறன் எனக்கு இல்லையா? நான் இன்னும் அதை சோதிக்கவில்லை என்றாலும் நான் மெய்நிகர் உலகிற்குள் நுழைவதற்கு முன்பு அதை முயற்சிப்பது தவறில்லை. அந்த வழியில் அவர்கள் என் முகத்தைப் பார்த்தாலும் அவர்களால் அதை என்னுடன் இணைக்க முடியாது, ஏனெனில் அது தொழில்நுட்ப ரீதியாக நான் அல்ல. அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் தனது மனதை ஒருமுகப்படுத்தினார். விரைவில் அவனது தனிப்பட்ட அமைப்பின் காட்சி அவனது மனதில் தோன்றியது. அவனது திறமைகளில் ஒன்றைப் பார்த்த பிறகு அதைச் செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தினான். திடீரென்று உலகம் முழுவதும் தனது பார்வையிலிருந்து பின்வாங்குவதை உணர்ந்தான். அவன் தற்போது படுத்திருந்த மெய்நிகர் இயந்திரம் கூட பார்வையில் எங்கும் காணப்படவில்லை. முழு இருள் சூழ்ந்திருந்தது. திடீரென இருள் சூழ்ந்ததற்கு முன்பு தூரத்தில் பல்வேறு வண்ண விளக்குகள் மின்னின. இந்த விளக்குகள் சிவப்பு, நீலம், மஞ்சள் மற்றும் பல வண்ணங்களில் இருந்தன. மிருதன் இந்த விளக்குகளை நெருங்க நினைத்தான். அதை அவன் உணரும் முன்பே அவன் ஏற்கனவே ஒரு விளக்குக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். இந்த விளக்கு இரத்தச் சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஏதோ காரணத்திற்காக மிருதன் இந்த இரத்தச் சிவப்பு விளக்கைப் பற்றி ஏதோ பரிச்சயமாக உணர்ந்தான். தயக்கமின்றி ஒளிரும் சிவப்பு விளக்கைப் பிடிக்க விரைவாக தனது கையை நீட்டினான். அவன் அதை பிடித்தவுடன் இரத்தச் சிவப்பு விளக்கு கண்மூடித்தனமாக பிரகாசமாக பிரகாசித்தது. அது திடீரென்று சிதறி பின்னர் மிருதனின் உடலில் உறிஞ்சப்பட்டது. என்ன நடந்தது என்பதை மிருதன் உணரும் முன் அவன் திடீரென்று மெய்நிகர் இயந்திரத்திற்குள் திரும்பி வந்ததைக் கண்டான். டோத், எவ்வளவு விசித்திரமானது! மூதாதையர் பின்னடைவைச் செயல்படுத்துவது ஏன் இப்படி ஒரு காட்சிக்கு வழிவகுத்தது? அந்த விளக்குகள் என்ன? மிருதன் குழப்பத்தில் யோசித்தான். இரத்த வழித்திறனைப் பெறுவது போன்ற சில நன்மைகளைக் கொண்ட ஒரு உருமாற்றத் திறன் என்று அவன் நினைத்த திறனைச் செயல்படுத்துவதில் இருந்து இந்த திடீர் நிகழ்வால் அவன் உண்மையிலேயே திகைத்துப் போனான். மூதாதையர் பின்னடைவுத் திறன் முழுமையாக செயல்படுத்தப்பட்டது. மூதாதையர் வம்சாவளி தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மூதாதையர் இரத்தக்கோடு. இப்போது உங்கள் ஆதிக்க இரத்தக்கோடு மாறியதால் ஹோஸ்டின் வெளிப்புறத் தோற்றம் சிறிது மாற்றப்பட்டு மூதாதையர் வடிவம் பெற்றது. மேலும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மூதாதையர் இரத்தக்கோடுக்கு ஏற்ப ஹோஸ்டின் சில அடிப்படைத் திறன்களும் மாறிவிட்டன அல்லது மேம்பட்டுள்ளன. இனிமேல் ஹோஸ்ட் இரத்தம் தொடர்பான திறன்களைப் பயன்படுத்தும்போது
அது இந்த மூதாதையர் இரத்த வம்சாவளியின் திறனால் மேலும் மேம்படுத்தப்படும். நினைவூட்டல்: இந்த மூதாதையர் வடிவத்தின்கால அளவு காலவரையற்றது. இருப்பினும் உங்கள் தற்போதைய வலிமையுடன் இந்த மூதாதையர் வடிவத்தின் மேம்பாட்டு விளைவுகளை ஹோஸ்ட் பயன்படுத்தும் போதெல்லாம் உங்கள் இரத்த சக்தி மற்றும் உயிர்ச்சக்தி விரைவாக நுகரப்படும். அவன் அதை பெற்றதிலிருந்து முதல் முறையாக மூதாதையர் பின்னடைவு திறனை செயல்படுத்திய பிறகு இந்த அமைப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் மிருதன் தனது தோற்றத்தை சரிபார்க்க கவலைப்படவில்லை, ஏனெனில் அவனது தோற்றம் உண்மையில் மாறிவிட்டது என்று அமைப்பின் வார்த்தைகளிலிருந்து அவனுக்கு உறுதியளிக்கப்பட்டது. எனவே அவன் மெய்நிகர் உலகில் காட்டுத்தனமாகச் சென்றாலும் யாரும் அவனை அடையாளம் காண முடியாது. மேலும் இந்த மூதாதையர் வடிவத்தைப் பெற்ற பிறகு மிருதன் எந்த வித்தியாசத்தையும் உணரவில்லை. இது ஓநாய் வடிவத்தைப் போலல்லாமல் இருந்தது, ஏனெனில் அவனது உடல் நிறை சற்று அதிகரித்தது. ஏற்கனவே மெருகூட்டப்பட்ட தசைகள் மேலும் வீரியம் பெற்றன. அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு அவன் உடனடியாக தனது பயிற்சி அமர்வைத் தொடங்க மெய்நிகர் சண்டை அமைப்பைத் தேர்ந்தெடுத்தான். நீங்கள் மெய்நிகர் டூயல் சிஸ்டத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். இந்த அறிவிப்பைக் கேட்டதும் மிருதன் சிறிது நேரம் தனது பார்வை மங்கலாகி சுயநினைவை இழந்ததை உணர்ந்தான். மீண்டும் கண்களைத் திறந்தபோது அவன் முழுமையான வெண்மையான இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் எப்போதும் பயிற்சி அறை அமைப்பைத் தேர்ந்தெடுத்ததால் அவன் இதற்கு முன்பு இங்கு வந்ததில்லை. அங்கு அவன் பயிற்சி பொம்மைகள் நிறைந்த ஒரு சீரற்ற அறைக்கு கொண்டு செல்லப்படுவான். அவர்கள் சிறிது தேர்ச்சி பெறும் வரை அவர்களின் நுட்பங்களைப் பயிற்சி செய்யலாம். மெய்நிகர் பயிற்சி அறையில் பெறப்படும் தேர்ச்சி நிஜ உலகில் பயிற்சி பெற்ற நுட்பத்தை செயல்படுத்தும்போது கூறப்பட்ட நுட்பத்தைப் பற்றிய உங்கள் புரிதலையும் எப்படியோ பாதிக்கும். சுற்றுமுற்றும் பார்த்தபோது வெள்ளை நிறத்தைத் தவிர வேறு எதையும் காணவில்லை. திடீரென்று மெய்நிகர் அமைப்பின் அறிவிப்பு மீண்டும் அவன் கண்களுக்கு முன்னால் தோன்றியது. நீங்கள் எதிர்கொள்ளும் எதிராளியை வீரர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறாரா? எஸ் ஆர் நோ. மிருதன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு இல்லை என்று பதிலளித்தான். இயற்கையாகவே இந்த மெய்நிகர் உலகில் ஒருவர் பேச முடியும், ஏனெனில் இது ஏதோ அறியப்படாத முறை மூலம் ஒருவரின் நனவின் வெளிப்பாடாகும். பின்னர் வீரர் சீரற்ற முறையில் வேறொரு வீரருக்கு ஒதுக்கப்பட விரும்புவாரா? எஸ் ஆர் நோ. எஸ். மிருதன் விரைவாக பதிலளித்தான். அவனுக்கு தெரிந்த ஒருவருடன் சண்டையிட விருப்பமில்லை. சரி, இந்த மெய்நிகர் உலகில் அவனுக்கு யாரையும் தெரியாது என்பது போல ஒருவேளை அவனது வகுப்பு தோழர்களும் மெய்நிகர் இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடும். ஆனாலும் மிருதன் சீரற்ற எதிரிகளுக்கு எதிராகப் போராட விரும்பினான், ஏனெனில் அது அவனுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒருவருடன் சண்டையிடுவதை விட நடைமுறைக்குரியது. மிக விரைவில் மெய்நிகர் அமைப்பு அவனை மீண்டும் ஒரு புதிய உரை வரியுடன் தூண்டியது. தயவு செய்து உங்கள் உபகரணங்களைத் தேர்ந்தெடுக்கவும். அத்தியாயம் 51. மெய்நிகர் போர் ஆரம்பம். தயவு செய்து உங்கள் உபகரணங்களைத் தேர்ந்தெடுக்கவும். அந்த அறிவிப்பு வெளியானதும் அவனது கண்களுக்கு முன்பாக பல்வேறு வகையான உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. வாள்கள், கத்திகள், தண்டாயுதங்கள், கோடரிகள், ஈட்டிகள், கையுறைகள், மேலும் மந்திர தோட்டாக்களின் பத்திரிகையுடன் கூடிய துப்பாக்கி கூட இருந்தது. கவசங்களைப் போலவே வேறு வகையான உபகரணங்களும் இருந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் பார்க்க மிருதனுக்கு நேரம் இல்லை. அதிக நேரத்தை வீணாக்காமல் அவன் விரைவாக தனது உபகரணங்களைத் தேர்ந்தெடுத்தார். அவனுக்கு ஆழமான கைமுட்டி நுட்பம் மட்டுமே தெரியும், ஆனால் மற்ற ஆயுதங்கள் தேவைப்படும் எந்த நுட்பமும் தெரியாது என்பதால் அவன் ஒரு கையுறையை தேர்ந்தெடுத்தான் என்பது தெளிவாகிறது. அந்த வகையான உபகரணங்களைப் பெறுவதற்கு அதிக அளவு பணம் செலவழிக்க வேண்டியிருப்பதால் மிருதன் எந்த கவசத்தையும் தேர்ந்தெடுக்கவில்லை. மிருதனிடம் 1 கோடி அலையன்ஸ் கிரெடிட்கள் அளவுக்கு பணம் இல்லை. இதுதான் இங்குள்ள மலிவான கவசத்தின் விலை. முன்பு அவனுக்கு சில 100 கூட்டணி கிரெடிட்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் அவன் அகாடமியின் பயிற்சி மையத்திற்குச் சென்றபோது சில குறைந்த தர மருந்துகளை வாங்க அவற்றை ஏற்கனவே பயன்படுத்தியிருந்தார். அவன் தேர்ந்தெடுத்த கையுறைகளின் வகையைப் போலவே அதே அளவிலான ஆயுதங்களைப் பொறுத்தவரை அவை இழக்க நேரிட்டாலும் அல்லது உடைந்தாலும் கூட அவை மிகவும் மலிவானவை என்பதால் அவை இலவசமாக வழங்கப்பட்டன. முதல் முறையாக ஒரு உபகரணத்தைத் தேர்ந்தெடுக்கும்போது அனைவருக்கும் இலவசப் பரிசு வழங்கப்படும். இருப்பினும் ஒரு போரில் ஒருவர் அதை இழந்தாலோ அல்லது உடைத்தாலோ 2வது முறையாகத் தேர்ந்தெடுக்கும்போது அது இலவசமாக வழங்கப்படாது என்பதால் அவர்கள் மீண்டும் அதே உபகரணத்தை தங்கள் சொந்த பணத்தில் வாங்கலாம். நிச்சயமாக சில உபகரணங்களைப் பெறுவதற்கு நீங்கள் மிகவும் பணம் செலுத்த வேண்டியிருந்தது.
ஆனால் மிருதன் இப்போதைக்கு இந்த இலவச உபகரணங்களுடன் உடன்பட்டார். இருப்பினும் ஒருவரின் வளர்ச்சியைத் தடுக்கும் என்பதால் அதை அதிகம் நம்பாமல் இருப்பது நல்லது. எனவே மெய்நிகர் உபகரணங்களுக்கு கூட இவ்வளவு பணம் செலவாகும் காரணம் இதுதான். ஆனால் பணக்காரர்கள் இந்த விலைகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனெனில் அவர்களிடம் இந்த விலையுயர்ந்த ஆயுதங்கள் மற்றும் கவசங்களை வாங்குவதற்கு போதுமான பணம் இருந்தது. இந்த நேரத்தில் மிருதன் வழக்கமாக பயிற்சி அறையில் பயிற்சிக்காக அணியும் ஒரு பயிற்சி உடையை அணிந்திருந்தான். அது ஒரு சிவப்பு தற்காப்பு கலை அங்கி மற்றும் பேண்ட் மட்டுமே. மெய்நிகரில் இலவசமாக வழங்கப்பட்ட ஆடைகளிலிருந்து இவற்றை அவன் தேர்ந்தெடுத்தான். அவனது உபகரணங்களைத் தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு புதிய அறிவிப்பு தோன்றியது. உங்கள் உபகரணங்களைத் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். நீங்கள் இப்போது ஒரு சீரற்ற போர் அரங்கிற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். தயவுசெய்து சீரற்ற வீரர் உங்கள் சவாலை ஏற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்கவும். அப்படிச் சொன்ன பிறகு மிருதன் நின்று கொண்டிருந்த இடத்தில் ஒரு நுழைவாயில் போன்ற பிளவு தோன்றி அவன் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே அவனை உள்ளே இழுத்துக் கொண்டது. அவன் அதை உணரும் முன் அவர் ஒரு சில கனமீட்டர் அளவுள்ள சதுர வடிவிலான ஒரு மேடையில் நின்று கொண்டிருந்தான். அவன் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் அரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தான். விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இந்த அரங்கம் விண்வெளியில் மிதந்து கொண்டிருந்தது. இருப்பினும் அரங்கத்தைச் சுற்றி அமைக்கப்பட்ட தடுப்புகளைப் போன்ற ஒன்று இருந்ததால் போரின் போது வெப்பத்தில் வெளியே வீசப்பட்டதால் அரங்கத்திற்கு வெளியே விழ வழியில்லை. மிருதன் ஒருமுறை கேள்விப்பட்டதாவது, ஒருவர் தங்களுக்கு பிடித்த சண்டை அரங்கை கூட தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அவர் சீரற்ற எதிராளி விருப்பத்தைத் தேர்ந்தெடுத்ததால் அவர் அந்தச் சலுகையை இழந்தார். மேலும் எதிராளிக்கு மட்டுமே அவர்கள் வசதியாக இருக்கும் சண்டை அரங்கை தேர்ந்தெடுக்கும் சலுகை இருக்கும். வழக்கமாக இரு தரப்பினரிடமிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் அரங்கங்கள் வேறுபட்டிருக்கும் போது மெய்நிகர் அமைப்பு வீரர்களைத் தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் அரங்கிற்குள் கொண்டு செல்வதற்கு முன்பு போர் அரங்கங்களில் ஒன்றை தோராயமாக தேர்ந்தெடுக்கும். இந்த இடத்திற்கு வந்த பிறகு மெய்நிகர் அமைப்பு பரிந்துரைத்தபடி மிருதன் காத்திருக்கத் தொடங்கினான். மிக விரைவில் ஒரு உருவம் திடீரென்று மெய்நிகர் அரங்கில் ஒளியின் மின்னலுடன் தோன்றியது. அவர்களின் உடலில் அனைத்து வகையான உபகரணங்களையும் அலங்கரித்தது. எதிரே நிற்பவர் மிருதனின் உபகரணங்களைப் பார்த்ததும் உடனடியாக அவனை ஒரு அவமதிப்பு பார்வை பார்த்துவிட்டு பின்னர் கேலி செய்யும் தொனியில் பேசினான். ஸ்ரீ, இதோ நான் யார்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே புதுசு மாதிரி மாறிடுச்சு. ஏன் இந்த விர்ச்சுவல் சிஸ்டம் தெரியாத ஒரு வீரரின் பெயரைக் கொண்டு எனக்கு சவால் அனுப்புறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க தேர்ந்தெடுத்த பேர்ல என்ன இருக்கு? இரத்த மரியாதைக்குரிய இஸ்ட்கார்ட். அந்த கேரக்டர் பெயரைக் கொண்ட ஏதோ ஒரு தொழில்முறை வீரர்னு நினைச்சு நான் இங்க அவசரமா வந்தேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர் வந்தவுடன் எரிச்சலுடன் புகார் செய்தார். உண்மையில் இது மிருதனின் கதாபாத்திரத்தின் பெயர். அதற்கு முன்பு அவன் ஈஸ்ட்செயண்ட் என்று விசித்திரமாக பெயரை வைத்தான். ஏனெனில் அந்த பெயரைப் பற்றி அதிகம் யோசிக்க அவனுக்கு சிரமமாக இருந்தது. இருப்பினும் இங்கு வருவதற்கு முன்பு அவன் தனது பெரும்பாலான திறமைகள் இரத்தத்துடன் தொடர்புடையவை என்பதாலும் அவனுக்கு ஒரு ஆழமான நுட்பம் இருந்ததாலும் அவன் அதை தற்போதைய பெயருக்கு குறிப்பாக மாற்றினான். அந்த சிந்தனைத் தொடருடன் இரத்தமும் முஷ்டியும் ஒன்றாக இணைந்து பின்னர் அவன் பிரமிக்க வைக்கும் மரியாதைக்குரிய முஷ்டி கடவுளைச் சேர்த்தான். இதனால் நமக்கு கதாபாத்திரப் பெயர் உள்ளது, இரத்த வணக்கத்திற்குரிய முஷ்டி கடவுள். மற்ற தரப்பினரின் புகார்களைக் கேட்டதும் மிருதன் மனச்சோர்வடைந்ததாகவோ அல்லது எதையும் உணரவில்லை. சரி, உங்களையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று சுருக்கமாக மட்டுமே பதிலளித்தான். மற்ற தரப்பினர் அவனை பார்க்க கூட விரும்பவில்லை. நீங்க எரிச்சலா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஏற்கனவே இங்க இருக்கறதால சண்டை போடுறீங்களா இல்லையா? எதிரே நிற்பவரிடம் மிருதன் கேட்டான். டேய், நீ ஒரு புதுசுதான். ஒரு தொழில்முறை வீரனான என்னை தோற்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? சரி, நீ தோற்கும் போது என்கிட்ட அழாதே. புதுசுன்னு தோற்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் இந்த மெய்நிகர் உலகத்துல அனுபவம் இல்லாத பலவீனமானவங்க. மறுதரப்பினர் தயக்கத்துடன் சொன்னான். சரி, நான் அழமாட்டேன் அல்லது வேறு எதுவும் செய்ய மாட்டேன். அதனால் நீங்கள் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மிருதன் புன்னகையுடன் பதில் அளித்தான். சவால் ஒப்புக்கொள்ளப்பட்டவுடன் மெய்நிகர் அமைப்பு அறிவிப்பு தோன்றியது. அதைத் தொடர்ந்து ஒரு AI குரல் ஒலித்தது. குழந்தை வாள் மாஸ்டர் வர்சஸ் இரத்தம் முஷ்டி கடவுள். மெய்நிகர் போர் 10 வினாடிகளில் தொடங்கும். 10, 9, 7,
6, 5, 4, 3. பதிவிறக்கங்கள் 1. மெய்நிகர் போர் இப்போது தொடங்கும். பியேட்டு. இந்த கட்டத்தில் எதிராளியின் பெயரைக் கேட்டதும் மிருதனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. எதிரே நிற்பவனின் கதாபாத்திரம் மிருதனின் பெயரை விமர்சித்ததால் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏதோ ஒரு அருமையான பெயர் இருப்பதாக மிருதன் நினைத்திருந்தான். ஆனால் அது பேபி வாள் மாஸ்டர் என்று தெரியவந்தது. மிருதன் வயிற்றைப் பிடித்துக்கொண்டு சிரிப்பதைப் பார்த்த எதிராளி அதை பார்த்து அதிருப்தியில் முகம் சுளித்தனர். பின்னர் குளிர்ச்சியாகக் கேட்டார், என்ன வேடிக்கையாக இருக்கிறது? ஏன் திடீரென்று ஒரு பைத்தியக்காரனைப் போல சிரிக்கிறான்? அவன் மிருதனை பார்த்து கத்தத் தொடங்கினான். மிருதன் எதிரே நிற்பவனிடம் பேசத் தொடங்கினான். ஹலோ மிஸ்டர் பேபி. இல்லை, என் பேரு கேட்டு கிண்டல் அடிச்ச? நான் கூட யோசிச்சேன். அப்பனா, இவனோட பேரு மரண மாசா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பேர பாரு பேபிவால். உண்மையிலேயே நீ வாழ வச்சு சண்டை போடுவியா? இல்லனா பேபி மாதிரி பால் டப்பா வச்சு சண்டை போடுவியா? இதைச் சொல்லி மிருதன் பயங்கரமாக சிரித்தான்.